மண்ணோட மனம் கலந்த ஒரு குடிசை வீடு. அந்த வீட்டுக்குள்ள யாருக்கும் தெரியாம ஒரு கனவு மெதுவா வளர்ந்துகிட்டு இருந்துச்சு. அந்த கனவோட பெயர் சூர்யா. சூர்யா சத்தமா பேச மாட்டான். ஆனா அவன் மௌனம் ரொம்பப்ப பேசும். அவன் கையில விலை உயர்ந்த பொம்மை இல்ல. ஆனா ஒரு பழைய புத்தகம் இருந்தா அவனுக்கு அதுவே உலகம். அம்மா, இந்த கிராமத்துல எல்லாரும் ஒரே மாதிரி வாழுறாங்க. ஆனா நான் மட்டும் வேற மாதிரி வாழணும்னு மனசுக்குள்ள தோணுது. அதுக்கு இந்த புத்தகம் தான் எனக்கு வழி காட்டுது. கண்ணா, நம்ம வீட்ல படிப்பு பேசுற அளவுக்கு பணம் இல்ல. ஆனா நீ படிக்காம இருந்தா இந்த கஷ்டம் எப்பவும் மாறாது. நான் சாப்பிடாம இருந்தாலும் நீ படிக்கணும். ஒரு தாயின் வார்த்தைகள் அவளுக்கு சாதாரணம். ஆனா ஒரு பையனுக்கு அது ஒரு பொறுப்பு. சூர்யா, நான் பள்ளிக்கூடம் போகல. அதான் இன்னைக்கு யாரோ சொன்ன வேலை, யாரோ சொன்ன சம்பளம். நீ மட்டும் என் மாதிரி இந்த மண்ணுல உழைப்போட புதையாத. படிப்பு தான் உன்னை இந்த எல்லையில இருந்து வெளியே கொண்டு போகும். இது ஆரம்பம்தான். அப்பா, நான் படிச்சு இந்த வீட்டுக்கு ஒரு நாள் பெருமை தர்றேன். மழை பெஞ்சா வகுப்புக்குள்ள தண்ணி, வெயில் அடிச்சா பலக கூட காயும். அந்த இடத்துல தான் சூர்யா தன் கனவை ஒளிச்சு வச்சான். டேய் சூர்யா, இவ்ளோ படிச்சு என்ன ஆக போற? இந்த கிராமத்துல படிச்சவன் யாரு முன்னேறினா? நீங்க பார்த்த உலகம் இது வரைக்கும் தான். நான் பார்க்க போற உலகம் இதுக்கப்புறம். சூர்யா, நீ மார்க்காக மட்டும் படிக்கல. உன் கண்கள்ல ஒரு தேடல் இருக்கு. இந்த தேடல் உன்னை இந்த கிராமத்துக்குள்ள நிறுத்தாது. அந்த வார்த்தைகள் சூர்யாவுக்கு ஒரு திசை காட்டுச்சு. ஒரு நாள் வயல்ல வேலை பார்த்த அப்பாவுக்கு பெரிய விபத்து. டாக்டர் சொன்னார் கண்ணா, இனிமே அப்பாவால முன்ன மாதிரி வேலை செய்ய முடியாதாம். அப்படின்னா என் படிப்பு? அம்மா, நான் படிப்பை நிறுத்த மாட்டேன். ஆனா பள்ளி முடிச்சிட்டு சின்ன வேலை பார்த்து வீட்டுக்கு உதவி பண்ணுவேன். 10வது எக்ஸாம் வரைக்கும் என்ன ஆனாலும் நான் போராடுவேன். அந்த இரவில தான் ஒரு பையன் மனசுக்குள்ள பெரிய மனிதனா வளர்ந்தான். பல மாதங்கள் கடந்தது. பசி, தூக்கமில்லாத இரவுகள். வேலைக்கும் படிப்புக்கும் நடுவுல சூர்யா உடைஞ்சதே இல்ல. 10வது எக்ஸாம் நாள். இந்த தேர்வு என் வாழ்க்கைக்கான ஒரு வாசல். ரிசல்ட் வந்தது. சூர்யா பாஸ். கண்ணா, நீ ஜெயிச்சிட்ட. அந்த நாளுக்கு அப்புறம் சூர்யா மனசுல ஒரே ஒரு கனவு, என்ஜினியர் ஆகணும். அம்மா, இந்த கிராமத்துல அந்த படிப்பு கிடையாது. நான் வெளியூருக்கு போகணும். பயம் இருக்கு, ஆனா கனவு அதை விட பெரிய. போ கண்ணா, நீ போன பாதைதான் நம்ம வீட்டுக்கான புதிய வழி. அந்த முடிவோட தான் சூர்யா இந்த கிராம எல்லைய முதன்முறையா கடக்க போறான். ஒரு மாணவனா இல்ல, ஒரு கனவோட மனிதனா. இப்படியே சில நாட்கள் போனுச்சு. சூர்யா பெரிய பயனா வளர்ந்துகிட்டே போனான். அந்த காலை சூரியன் வழக்கம் போல கிழக்குல உதிச்சதுதான். ஆனா சூர்யாவுக்கு அந்த சூரியன் வேற மாதிரி தெரிஞ்சது. ஏன்னா அது அவனோட முதல் பயணம். ஒரு சின்ன பை, அதுக்குள்ள சில துணிகள், சில புத்தகங்கள், மற்ற எல்லாத்தையும் விட ஒரு பெரிய கனவு. கண்ணா, இந்த ஊர் உன்னை வளர்த்தது. ஆனா உன் வாழ்க்கையை இங்க அடக்கி வைக்க கூடாது. பசி வந்தாலும் அவமானம் வந்தாலும் படிப்பை மட்டும் விட்டுவிடாது. அம்மா, நான் போறது என்னை உயர்த்திக்காக மட்டும் இல்ல. ஒரு நாள் இந்த வீட்டுக்கே நல்ல காலம் கொண்டு வரதான். பஸ் நகர ஆரம்பிச்சது. கிராம சாலை மெதுவா பின்னாடி போனது. அந்த மண்ணும் அந்த வீடுகளும் அம்மா அப்பாவின் முகங்களும் அவனோட கண்கள்ல மெல்ல மெல்ல கரைந்தது. அந்த பயணம் ஒரு ஊரிலிருந்து மற்றொரு ஊருக்கு மட்டுமில்ல, ஒரு வாழ்க்கையிலிருந்து மற்றொரு வாழ்க்கைக்கு. பெரிய கேட், பெரிய பில்டிங், புதிய முகங்கள். சூர்யாவுக்கு அந்த உலகம் புதுசு. இந்த இடத்துல என் கிராமம் தெரியாது, என் உட தெரியாது. இங்க என் புத்தகம்தான் என்னை அடையாளப்படுத்தணும். காலம் போக 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 ஹாஸ்டல் ஃபீ, மெஸ் ஃபீ, புக்ஸ் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே சூர்யாவை நெருக்க ஆரம்பிச்சது. அம்மா வீட்ல 1 ரூபா சேமிச்சா
அது இங்க ஒரு நாள் சாப்பாடு. இந்த கஷ்டம் நிரந்தரம் இல்லைன்னு நான் நம்பணும். அதனால தான் படிப்பு முடிஞ்சதும் ஒரு டீ ஷாப், சில நாட்கள் டெலிவரி ஜாப், இரவுகள். இது அவமானம் இல்ல. இது என் கனவுக்காக நான் செலுத்தும் விலை. நகரம் தூங்கினாலும் சூர்யா தூங்கல. ஒரு சின்ன ரூம், ஒரு பழைய டேபிள், ஒரு லேம்ப் லைட். இந்த இரவுகள் என்ன உடைக்கல, என்ன உருக்குது. ஒரு நாள் இந்த இரவுகளே என் கதையா மாறும். இன்ஜினியரிங் சிம்பிள் சப்ஜெக்ட் இல்ல. சில லெக்சர் புரியாது, சில எக்ஸாம் பயமா இருக்கும். நான் கிராமத்துல இருந்து வந்தவன். ஆனா இதுக்காக என்ன குறைச்சு பார்க்க விட மாட்டேன். ஒரு செமஸ்டர் ரிசல்ட், சூர்யா பாஸ். டாப் இல்ல, ஆனா ஃபெயில் இல்ல. இது போதும், இன்னும் உழைப்ப. நகரம் யாருக்கும் யாரும் தேவையில்ல. வலிமை உள்ளவன்தான் நிக்க முடியும். இங்க என் பெயர் இல்ல, ஆனா என் முயற்சி இருக்கு. பல வருடங்கள் கடந்தது. அதே பையன், அதே கனவு. இன்ஜினியராகி நின்றா. அம்மா, இந்த டிகிரி என்னோடது மட்டும் இல்ல, உங்க தியாகத்தோடுது. டிகிரி வாங்கினதால வாழ்க்கை சரியாகிடல. ஜாப் சர்ச், இன்டர்வியூ, ரிஜெக்ஷன். இது முடிவில்ல, இது அடுத்த போராட்டத்தோட ஆரம்பம். இந்த நகரம் அவனை சோதிக்க தயாரா இருந்தது. ஆனா அவனுடைய தயாரா இல்ல. டிகிரி வாங்கினதுக்கு அப்புறம் வாழ்க்கை சுலபமா மாறும்னு சூர்யா நினைக்கல. ஆனா இவ்வளவு கடினமா இருக்கும்னு அவ எதிர்பார்க்கல. ஒவ்வொரு இன்டர்வியூமும் ஒரு நம்பிக்கையோட தொடங்கும். அதே இன்டர்வியூ ஒரு மௌனத்தோட முடியும். கால் பண்றோன்னு சொல்லிட்டு அந்த கால் வராத நாட்கள் அவனுக்குள்ள மௌனமா காயம் போட்டுது. நான் படிச்சது போதாதா? என் முயற்சி தெரியாதா? இல்ல, இந்த நகரம் எல்லாரையும் ஒரே நேரத்துல அங்கீகரிக்காது. பல நாட்கள் கழிச்சு ஒரு ஃபோன் கால். Congratulations, Surya. You are selected. அம்மா, எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. இது சம்பளம் மட்டும் இல்ல, என் கஷ்டத்துக்கு கிடைச்ச முதல் மரியாதை. பெரிய ஆஃபீஸ், ஏசி ரூம், மந்த்லி சேலரி. வாழ்க்கை மெதுவா சீராக ஆரம்பிச்சது. ஆனா சூர்யாவன் மனசு அந்த சீர்ல அடங்கல. இந்த வசதி எனக்கு சந்தோஷம் தருது. ஆனா என் ஊர்ல இன்னும் குடிசை இருக்கு. என் வெற்றி எனக்காக மட்டும் இருக்கக்கூடாது. ஒரு இரவு ஆஃபீஸ்ல இருந்து லேட்டா திரும்பிய சூர்யா விண்டோ பக்கத்துல நின்னு நகரத்தை பார்த்துக்கிட்டு இருந்தா. லைட்கள், டிராஃபிக், லக்ஷரி. அந்த நேரத்துல அவனுக்கு நினைவு வந்தது, மழை வந்தா உள்ள தண்ணி சொட்டுற அந்த குடிசை வீடு. இல்ல, இந்த வாழ்க்கை என்னோடது மட்டும் இல்ல. நான் படிச்சதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நான் திரும்ப போகணும். அந்த இரவில்தான் சூர்யா ஒரு இன்ஜினியரா இல்ல, ஒரு மனிதனா முடிவு எடுத்தான். சூர்யா, இவ்ளோ ஃபியூச்சர் இருக்கும்போது நீ ஜாப் விட்டா? சார், இந்த வேலை என்னை உயர்த்துது. ஆனா என் மக்கள் என்ன காத்திருக்காங்க. நான் என் வெற்றியை ஷேர் பண்ணலன்னா அது வெற்றி இல்ல. சாப்டர் முடிஞ்சது. அடுத்த சாப்டர் ஒரு கிராமத்துல எழுதப்பட போறது. அதே பஸ் ஸ்டாண்ட், அதே மண். ஆனா திரும்பி வந்தவன் மாறியிருந்தா. கண்ணா, நீ திரும்ப வருவேன்னு எனக்கு தெரியும். சூர்யா தன் சேமிப்புல சின்ன, உறுதியான, மழை தாங்குற வீடுகள் கட்டி கொடுக்க ஆரம்பிச்சான். என் வாழ்க்கையில முதல் தடவை பூட்டி கொடுத்த சொந்த வீடு. இது சேரிட்டி இல்ல, இது நான் இந்த மண்ணுக்கு திருப்பி தர்றது. இந்த விஷயம் அரசாங்கத்துக்கு தெரியாம போகல. லோ காஸ்ட்ல குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணாம நீங்க கட்டுறது ரொம்ப ரேர். ப்ராஃபிட் குறையலாம் சார், ஆனா மக்கள் நிம்மதி எனக்கு ப்ராஃபிட். அந்த நாள்ல இருந்து சூர்யா ஒரு இன்ஜினியர் மட்டும் இல்ல, ஒரு நம்பிக்கை. ஒரு நாள் பள்ளி காலத்துல சூர்யாவ கிண்டல் செய்த அதே பசங்க இப்போ வேலை இல்ல, வாழ்க்கை குழப்பத்துல. நாங்கள் ஒன்று அப்போ சிரிச்சோம்,
இன்னைக்கு நாங்கள் நிற்க இடமில்ல. அந்த நாள்ல நீங்க சொன்ன வார்த்தைகள் என்னை உடைக்கல, என்னை வலிமையாக்குச்சு. இப்போ நீங்க வேணும்னா என்னோட கூட இருந்து வேலை பாருங்க. நான் இருக்கேன். வேலை மட்டும் இல்ல, மரியாதையோட வாழ்க்கை நான் தர்றேன். நீ பழி வாங்கல, நீ வழி காட்டுற. குடிசைகள் குறைஞ்சது, வேலை அதிகமாச்சு, குழந்தைகள் பள்ளிக்கு போக ஆரம்பிச்சாங்க. ஒரு மனிதன் படிச்சதால ஒரு கிராமம் மானாருச்சு.